2025க்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் 2024ல் என்ன லைஃப் லெசன் கற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் ஒரே விஷயம் சொன்னது ஒரு விஷயம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நிறைய பேர் ஒரு விஷயத்தை காமனாக சொல்லியிருந்தாங்க. அது நம்ம எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாயை மூடிட்டு இருந்தால் பெட்டர். இது எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைமில் தேவையே இல்லாத இடத்துல போய் நம்ம ஒப்பீனியன் சொல்கிறதுனாலையோ தேவையே இல்லாத நம்ம பேசுறதுனாலையோ தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வருது. அந்த தேவையில்லாத பிரச்சனை நமக்கு என் கார்டு போடணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் தான் முடியும். செகண்ட், லெட்டிங் கோ. And you let it go. When it starts to snow, only know you love her when you let it go. பிடிச்ச ஒருத்தங்க நம்ம கூட சந்தோஷமா இல்லைனாலும் என்னை மறந்தால் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். நம்ம பாஸ்டில் ஒரு பண்ண விஷயத்தினால இன்னை வரைக்கும் நம்ம ரெக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. அந்த ரெக்ரெட் அதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு நம்ம அதை நினச்சிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் நம்ம லெட் கோ பண்ணால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல லைஃப். ஓகே, லெட்டிங் கோ. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுங்க. ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு குழப்பிக்காம இங்கே என்ன சொல்லுது அப்படியே செய்யுங்க. கோ அண்ட் சோலோ டேட். செல்ஃப் லவ். நம்ம எத்தனை பேரை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இங்கே தூக்கி வச்சுருக்கோம். ஆனால் என்றைக்காவது நம்ம அங்கே வச்சுருக்கோமா? நம்ம எப்போவுமே நம்ம கீழே வச்சுக்கிறதோ மற்றவங்கள நமக்கு முன்னாடி நம்மளோட ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதோ வழக்கமாக போச்சு. அதனால் 2025லேருந்து நம்ம தான் நம்ம டாப் ப்ரியாரிட்டி. யூஸ் வாட் யூ ஹேவ் டு கெட் வாட் யூ வாண்ட். இது தான் நான் பண்ணியிருப்பேன், இதுதான் இதுவாகிருக்கு அப்படின்னு இது சொல்கிறதுனால நம்ம இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோன்னே நம்ம தெரில. மேபி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம இல்லாதலே ஃபோக்கஸ் பண்ணனால நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்தையே நம்ம பார்க்கறது கிடையாது. என்ஜாய் த வே யூ வாண்ட். டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். பிடிச்ச விஷயத்த செய்வோம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிடக்குறாண்டா மயிராண்டி நிறைய விஷயம் நம்ம பண்ணாமலே போயிடுறோம். எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காமல் இருந்தால் நம்ம ஹர்ட்டே ஆக மாட்டோம். இவங்க மட்டும் பேசல, அவங்க பேசல, அவங்க பிடிக்க நம்ம பேசல, அது நம்ம தான் பண்ணுறோமா, நம்ம தான் பண்ணிக்க மாட்டோம்னா நம்ம தான் பண்ண அவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்படியே போகிறாங்கன்னா மேபி 1 time 2 time கேட்கலாம். அப்படியே அவங்க போகிறாங்கன்னா போட்டோம். அதனால் டக்குன்னு பர்சனலாக எடுத்துக்காம இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லைடா. அவன் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ஓகே. நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய பேர் ஒரே விஷயத்த காமனாக சொல்லியிருந்தாங்கன்னு. அது ஆக்சுவலி என்னென்னா, டு நாட் ட்ரஸ்ட் எனிஒன். நிறைய பேர் அதுதான் சொல்லியிருந்தாங்க, டு நாட் ட்ரஸ்ட் எனிஒன். இதுவே 4 to 5 பேர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, யாருமே கண்ணா நம்புறது தப்பு தான். நானும் ஏமாந்துருக்கேன், அது வேறு விஷயம். நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர். லெவல் வச்சுக்கோ. ஓரளவுக்கு ட்ரஸ்ட் வைக்க. எல்லாருக்கும் எப்படி ட்ரஸ்ட் வைக்கிறீங்களோ ஒரு லெவல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியே பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஃபுல்லாக நம்பி எதுக்கு? It doesn't matter how much strong bond we have with someone, it can break anytime. அவங்க விட்டுட்டு போகிறதோ, அவங்க சீட் பண்ணிட்டு போகிறதோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எவ்ரிதிங் சேஞ்சஸ்ங்க. climate சேஞ்ச், சீசன் சேஞ்ச், பீப்புள் சேஞ்ச். அதனால் இவங்க போகவே மாட்டாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க. நான் என்ன லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஈக்குவலைசிங் தி எஃபர்ட்ஸ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் 2 பர்சனுமே பிடிக்கும். ஆனால் உங்களோட எஃபர்ட்ஸ் இவ்வளோ இருக்கும், அவங்களோட எஃபர்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு ஒன்று பிடிக்காது கிடையாது, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் அந்த எஃபர்ட்ஸ் ஈக்குவலைசிங்காக இருக்காது. அப்போது நீங்கள் கேட்கும்போது நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன், உனக்கு எனக்கு பிடிக்காது. அப்போ அந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எஃபர்ட்ஸ் அவ்வளோதான் போடுறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, எனக்கு இவ்வளோ நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்லி காட்டுறது ஒரு விஷயம் வருது. அதனால் ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரிட்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுதான் நான் கற்றுக்கிட்ட லெசன் 2024. நீங்கள் என்னென்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யாத விஷயம், அந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம். ஓகே, hope 2025 will be good. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. Bye.